ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக தேவன் தந்த வேத பகுதி யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாகும்படிக்கு கர்த்தர் கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறிபடிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று மக்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் குந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். நாம் பல முறை சிந்தித்திருக்கின்ற இந்த வேத பகுதி, யோனாவின் கதாபாத்திரத்தை நாம் பல முறை படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விதத்திலே இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைய சிந்தனைக்கு நான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆஃப் எ காட்லி மேன். கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆஃப் எ காட்லி மேன். தேவ மனிதனின் முரண்பாடுகள், ஒரு தேவ மனிதனின் இடத்தில் காணப்படுகின்ற முரண்பாடுகள், அதைத்தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அதாவது நாம் இதை சிந்தனைக்கு உள்ளாக செல்வதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவாதி தேவன் அல்லவா, ராஜாதி ராஜன் அல்லவா, உம்முடைய பொற்பாதங்களை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், பற்றி கொள்ளுகிறோம். அப்பா, உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற போது நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட இடைபெட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆஃப் எ காட்லி மேன். எதற்காக இந்த யோனாவிற்கு கொடுத்த இந்த தலைப்பு? எதற்காக என்றால், தேவ சமூகத்தினின்று ஓடினவர். நான் அதற்கு சொல்லுகிறேன், சென்ஸ்லெஸ் டிசோபீடியன்ஸ். ஒரு மனிதனுடைய மதியற்ற கீழ்ப்படியாமை என்னவென்று சொல்லுவோமானால், தேவ பிரசன்னத்திலிருந்து விலகி ஓடுவது. இந்த மனிதத்திலே நாம் காணப்பட்டது 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, அதாவது இந்த வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட், away from the very presence of God. ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதனாக வாழ வேண்டுமானால் அவனுக்கு தேவையானது தேவ பிரசன்னம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனாக அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் அழைத்தது நினிவேயை நோக்கி, அவன் புறப்பட்டது தர்ஷீசை நோக்கி. தேவ பிரசன்னத்தில் இருந்து
தேவ சந்நிதியிலிருந்து தேவ சமூகத்தில் நின்று அவன் விலகி ஓடினான். இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். பின்பகுதியிலே நான் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள், அந்த கப்பலில் இருந்தவர்கள் எப்படி பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நல்ல கவனிக்கணும், அவர்கள் யாரை தேவனாக அறிந்து கொண்டார்கள் என்று தெரியாது. ஆனால் அந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், அவன், அந்த மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால். ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு மனிதன், அந்த மனிதன் தேவ பிரசன்னத்தில் இருந்து அவருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடுகிறான். அதை நான் ஆங்கிலத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், இட்ஸ் a senseless disobedience. It's a senseless disobedience. அதனால இன்றைக்கு நாம் வசனத்தை, நம்முடைய தீம் வசனமாக போடப்பட்டிருந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அதாவது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். அப்போ மனுஷனை நம்பாமல் தேவன் மேலே பற்றுதலா இருப்பது என்பது அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வது, அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நிலைத்திருப்பது. இதுதான் இந்த உலகத்துல நமக்கு கிடைத்த பெரிய சாக்கியம். ஒவ்வொரு நாளும் காலையிலே கூடி வருகிறோமே, இதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருப்பது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த தேவ மனிதனுக்கு, இந்த யோனா என்ற தேவ மனிதன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு உலகி போடினான். அதை என்ன சொல்லுகிறோம் என்றால் சென்ஸ்லெஸ் டிசோபீடியன்ஸ் என்று சொல்லுகிறோம். ஒரு தேவனை அறிந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடும்போது என்னவெல்லாம் நடக்கும், என்ன அசம்பாவிதங்கள் நடக்கும் என்பதற்கு இந்த பகுதி ஒரு உதாரணம். இந்த பகுதி ஒரு உதாரணம். அங்கே ஆண்டவர் ஒரு காற்றை வரவேட்டார். 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார். நமக்கு இந்த கதை நல்லா தெரியும். யோனா நல்ல கப்பல் கீழ்த்தட்டிலே போய் நன்றாக இறங்கி, கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். எல்லாருக்கும் டென்ஷன், கப்பல் இருக்கவங்க எல்லாருக்கும் டென்ஷன். அவன், சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருவாங்க, எல்லாரையும் ஜெபிப்பதற்கு உங்கள் தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மாலுமி சொல்லுகிறான். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அவர்கள் சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பேர் விழுந்தது. யோனாவை அவர்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர்கள் கேட்கும் பொழுது அதற்கு அவன் அழகாக பதில் சொல்கிறான். 9ஆம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அதற்கு அவன், நான் எபிரேயன், நான் எபிரேயன், ஓகே, நான் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளது. அதாவது, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறான். அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காமல், கீழ்ப்படியாமல், அவருடைய சித்தத்திற்கு மீறி போகிறான். விளைவு பெரிய கொந்தளிப்பு, கடலிலே கொந்தளிப்பு. ஆனா அதுல உள்ள இன்னொரு விஷயத்தை, even amidst of the senseless disobedience, we can see his selfless act. அதாவது, அவன் ஒரு மதியற்ற கீழ்ப்படியாமையில அவன் விலகி ஓடினாலும் அங்கே அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு தன்னலமற்ற ஒரு செயலை பார்க்க முடிகிறது. என்ன பார்க்கிறோம்னா, நான் சொல்றேன், அவங்க கேட்கிறாங்க, அவன் தேவனை விட்டு விலகி, தேவனுடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து, ஏன் இதை செய்தாய், இன்னைக்கு உலகம் அப்படிதான் நம்மகிட்ட கேக்குது. உன்னிடத்துல வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிய தேவாதி தேவன் இருக்கும் பொழுது நீ ஏன் கோர்ட்ல வந்து நிக்கிற? உங்களுக்குள்ளே வழக்காடுகிறவன் ஒருவன் இல்லையோ? உங்களுக்குள்ளே நியாயத்தை ஏன் இங்க வர? நீ தேவ மனிதன் அல்லவா? நீ ஏன் என்னிடத்தில் வருகிறாய் என்று இந்த உலகம் நம்மை பார்த்து கேட்கிறது. அப்படித்தான் இந்த மனிதன் கேட்கிறான்.
கர்த்தருடைய சமூகத்தில் இன்று விலகி போடுகிறவன், விலகி ஓடி போகிறவன் என்று அறிவித்ததினால் அவர்கள் பயந்து, நீ ஏன் இதை செய்தாய்? நீ ஏன் இதை செய்தாய்? நீ தேவ சமூகத்திலிருந்து ஏன் ஓடினாய்? தேவ சமூகத்திலிருந்து ஓடி போகின்ற ஒரு மனிதன் மேல் நம்புவது ரொம்ப கடினமான காரியம். அது ரொம்ப கஷ்டமான காரியம். பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடுகள் நிறைந்த மனிதன், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிற ஒரு மனிதன். ஆனால் இங்கே சொல்லுகிறான், அவங்க கேட்கும் போது சொல்றான், பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். பயங்கரமான கன்ஃபெஷன், பயங்கரமான அறிக்கை. தேவனுக்கு முன்பாக தன்னுடைய குற்றத்தை அறிக்கை செய்கிறானோ இல்லையோ, இந்த அந்நிய ஜாதிகளுக்கு முன்பாக அவன் அறிக்கை செய்கிறான். இதுக்கு காரணம் நான் தான். I am the reason. I am the reason for this. அதாவது கடலின் இந்த கொந்தளிப்பிற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கி போடுங்க, சரியா போயிடும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நிறைய தெய்வ மனிதர்களை பார்த்திருக்கிறேன், குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பார்த்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க இதெல்லாம் மறைச்சு என்ன காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லுவோமே தவிர இப்படி எனக்கு இதை செஞ்சுட்டா சரியா போயிடும் யாரும் சொல்றது இல்லை. நமக்கு தீமை வரும்படியாக நாம் சொல்லுவதில்லை. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி வரால சொல்ல முடிஞ்சது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அதாவது என்ன, அதாவது அவன் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாதவனாகிய சென்ஸ்லெஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். ஆனா இங்க அவன் செஞ்சதுன்னா ஒரு செல்ஃப்லெஸ் டிசிஷன், ஒரு தன்னலமற்ற ஒரு தீர்மானத்துல நான் சொல்றான், இதுக்கு காரணம் நான் தான், என்னை போட்டு விடுங்கள், சரியாயிடும். அவர் சொன்ன இதை நான் தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது நடந்தது. தூக்கி போட்டாங்க, கடல் அமைதியாயிடுச்சு. ஆனா அந்த மனிதர்கள் ரொம்ப யோசிச்சாங்க, இப்படி தூக்கி போடலாமா? அதனால அவசரம். அதாவது அந்த மனிதனுக்கு இருந்தக்கூடிய தேவ பக்தியை நான் பாராட்டுகிறேன். யோனாவிடம் இருந்து கற்றுக்கொள்வதை விட அந்த மாலுமியும் அது அவர்களுடைய இருந்தவர்களும் சேர்ந்த செயல்பாடுகள் வியக்கத்தக்கதாக இருக்கிறது. 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தர், ஏன்னா அவனை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க, என்னடா இல்லை இப்படி சொல்லிட்டா, ஆனா நம்ம செய்யலாமா? அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதே, குற்றமில்லாத இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்தாதே, தேவரே கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார். அப்போ இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன். தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிற ஒரு மனிதன், மதியற்ற கீழ்ப்படியாமையினாலே தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிற ஒரு மனிதனாலையும் அங்கே ஒரு செல்ஃப்லெஸ் டெசிஷன் எடுக்க முடிகிறது. ஒரு தன்னலமற்ற ஒரு செயல்பாட்டை அங்கே பார்க்க முடிகிறது. I found this is a contradiction. முரண்பாடுகள் நிறைந்த மனிதன். நம்ம அடுத்து 3-4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது நேரம் கருதி நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருப்பி இந்த சூழ் தெரியும், மீன் வயிற்றுல போனாரு, ஜெபித்தாரு, ஆண்டவர் அவரை விழுங்குவதற்கென்றே மீனை ஏற்படுத்தி இருந்தார். மீன் வயிற்றிலே ஜெபம் பண்ணினார், ஆண்டவர் அவரை மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலே அது கொண்டு வந்து கக்கி விட்டது. 3ஆம் வசனத்துல அவர் நினைவு பட்டணத்தை பார்த்து ஜெபிக்கிறாரு, ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். அவர் சொன்னது, இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருந்தார். இங்க என்ன பார்க்கிறோம்னா, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கினார் ஆண்டவர் சொன்னாரு. அதே போல இந்த யோனா நகரத்திலே பிரவேசித்து
என்ன கவிழ்க்கப்பட்டு போம், 40 நாள் உண்டு, அதற்குள்ள கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொன்னோம். நடந்துதா? நடக்கல. அந்த பிரசங்கத்தின் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர் என்ன, தேசம் மனம் திரும்பியது. அவர்கள் எல்லாரும் மனம், ஒருவேளை தேவன் நமக்கு இறங்குவார் என்று அவர்கள், தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் நெட்டுடுத்தி தேவனை பக்கமாக திரும்பினார்கள். அதனால ஆண்டவர் அதை செய்யல. இப்ப பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ண போனது என்னன்னா, இட்ஸ் அ சென்சிபிள் ஒபீடியன்ஸ். இது சென்சிபிள் ஒபீடியன்ஸ். இப்ப என்ன புத்தி வந்தது அவருக்கு. புத்தி இல்லாமையினால தேவ பிரசன்னத்தின் நின்று விலகி போன அந்த மனிதன் இப்பொழுது தேவ சன்னிதானத்திலே வந்து நிற்கிறான். தேவன் சொன்ன அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், அவர்களை காப்பாற்றினார். ஆனா இங்க பார்க்கிறோம், யோனாவுக்கு இது மிகவும் நிஷ்டமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா, செல்ஃபிஷ் ஆக்ட். ஒரு சென்ஸ்லெஸ் டிசோபீடியன்ஸ்ல மத்தியில் அவனிடத்தில் காணப்பட்டது ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ட். ஆனா இங்க ஒரு சென்சிபிள் ஒபீடியன்ஸ்ல அவனிடத்தில் காணப்பட்டது ஒரு செல்ஃபிஷ் ஆக்ட். தேவனை, அதாவது நல்ல மதியோடு கூட தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் அந்த பட்டணம் கவிழ்க்கப்படவில்லை என்று சொல்லி மிகுந்த விசனப்பட்டு கோபம் கொண்டு ஆண்டவரிடத்துல ரொம்ப கௌச்சிக்கிறார். என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாயிரன். ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், எரிச்சல், கோபம், எரிச்சல், விரக்தி ஒரு மனிதனுக்கு வருகிறது. காரணம் என்னங்க, தான் சொன்னது நடக்கல. அவ்வளவுதான், தான் சொன்னது நடக்கல. அன்றைக்கு தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் கூட சேர்ந்து கொண்ட அகித்தோப்பேல் தான் சொன்னது நிறைவேறல அப்படிங்கிறதுக்காக அவன் நாட்டு கொண்டு செத்தான். தன்னுடைய ஆலோசனையை அவன் நிராகரித்து விட்டான் என்பதற்காக, அப்சலோம் நிராகரித்து விட்டான் என்பதற்காக அவன் நாட்டு கொண்டு செத்தான். அதுக்கு இருக்கு என்ன வித்தியாசம்? அகித்தோப்பேலுக்கும் இந்த யோனாவுக்கு என்ன வித்தியாசம்? தான் சொன்னது நடக்கல, தான் சொன்ன பிரசங்கம் நிறைவேறவில்லை, தான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்பதற்காக, ஆண்டவர் செயல்பட்டதற்காக, ஆண்டவர் அந்த ஜனங்களை ரட்சித்ததற்காக விசனம் கொண்டு கோபம் கொண்டு அவன் என்ன செய்தான்? மிகுந்த எரிச்சலோடு மனிதனாக, என்னை நான் உயிரிழப்பதை பார்க்கலாம், சாகிறது நல்லம் என்று சொன்னான். அப்ப இந்த யோனா பகுதியில நாம் பார்க்கிறோம், கடைசியில முடிவு வரைக்கும் அவரு அந்த கோபத்திலே இருக்கிற மாதிரிதான் இந்த யோனாவின் புத்தகம் முடிவடைகிறது. நம்ம என்ன பார்க்கிறோம்? இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு கான்ட்ரடிக்ஷன் வாழ்க்கை, ஒரு முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. தேவ சமூகத்தின் என்று விலகி ஓடினான். ஆனால் அதாவது சென்ஸ்லெஸ் டிசோபீடியன்ஸ் நான் அதுக்கு சொன்னேன். ஆனா அங்க என்ன எடுத்து போடுங்க, நம்ம யாரும் சொல்ல மாட்டோம், ஆனா என்ன எடுத்து போடுங்க சரியாகிறோம். ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ட், ஒரு தன்னலமற்ற உருவம். அது எவ்வளவு அருமையான வாழ்க்கை. ஆனா அதை பார்க்கும்போது சரி, இப்படி ஒரு மனுஷனா? செல்ஃப்லெஸ் ஆக்ட். ஆனா இங்க அவருடைய, அதாவது ஒரு சென்சிபிள் ஒபீடியன்ஸ், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். ஆனா அங்க என்னன்னா, தான் சொன்னது நடக்கலைங்கிறதுக்காக, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்பதற்காக செல்ஃபிஷ் ஆக்ட், கோபம், விரக்தி, எரிச்சல் நமக்கு இருக்கா? நம்ம நினைச்சது நடக்கலன்னு சொல்லி கோபம் எரிச்சல் இருக்குதா? தேவ பிரசன்னத்துல இருக்கணுமா? தேவ பிரசன்னத்துல இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும், தேவ பிள்ளை என்று அழைக்கப்படுகிற மனிதர்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கிறது. ஒரு அண்ணன், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணன், அவங்க பிரசன்னத்துல ஒரு நாள் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனையும் நீ ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அப்படின்னாரு. அவர்களை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியலை. ஏனென்றால் அவர்கள் ஒரு விஷயத்துல அவர்கள் எல்லாருக்கும் மாதிரியாக இருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்துல அவர்கள்
முரண்பாடாக இருக்கிறார்கள், மாதிரியற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதை அவர்கிட்ட பின்பற்ற முடியாது. அதனால ஒரு மனிதனாக அவர்களை பின்பற்றுவது கடினமான காரியம், நல்ல காரியம் அல்ல. அதனால ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை மட்டும் பின்பற்றுங்கள், யாரையும் மாதிரியாக வைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னார். நிஜ வாழ்க்கையில் அப்படித்தான் முரண்பாடுகள் நிறைந்த மனிதனாக வாழ்கிறோம். தேவ மனிதர்கள் என்று நாம் அழைக்கப்பட்டாலும் கூட, தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தாலும் கூட அவருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம். நாம சொல்றது நடக்கல. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த மனிதன் அவர் சித்தத்துக்கு அப்படி விரோதமாக நிற்கிறான். கோபம், எரிச்சல். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதுன்னா, முரண்பாடுகள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் முழுவதும் அவருக்கே உரித்தான வாழ்க்கையாக, அவருக்கே அவர் சொந்தம் கொண்டாடும் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இது சென்ஸ்லெஸ் டிஸ்ஒபீடியன்ஸ், அந்த இது இல்லாம சென்சிபிள் ஒபீடியன்ஸ் அட் த சேம் டைம் செல்ஃப்லெஸ் ஆக்ட், இந்த ரெண்டும் சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மதியோடு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தினாலே ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை வாழும்படிக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீ முரண்பாடுகள் நிறைந்த மனிதனாக இருக்கிறாயா? தேவ மனிதன் என்று சொல்லிக்கொண்டு நீ உலக பிரகாரமாக நடக்கிறாய். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதுனாலும், தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதுனாலும். முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் ரொம்ப தெய்வீக பிரசனத்தினால் நிறைந்து தேவ சமூகம், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காண்பிக்கிறோம். உலகத்திற்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொரு நாள் ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு மாதிரியான வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இதை சிந்திக்கும் போது நம்மோடு கூட சொல்லுவது என்னவென்றால், என் சமூகத்திலே நின்று என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என்னுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை. தன்னலமற்ற வாழ்க்கை என்பது நமக்காக மட்டும் வாழ்வது அல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்காக. ஜெபிக்கும் போது கேட்டேன், ஜார்க்கண்ட் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, ஏன் இப்படி கூடி வந்து மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நம்மை அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தி உள்ள எந்த மனுஷனும் செயல்பட வேண்டிய காரியம் அதுதான். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுவதுன்னா, உன் முரண்பாடுகளை முற்றிலும் அகற்று. முரண்பாடுகளை அகற்றி முற்றிலும் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முழுவதும் அவருடைய கீழ்ப்படிதல், முற்றிலும் அவருக்காக கீழ்ப்படிந்து வாழ்ந்தது, முற்றிலும் அவருக்காக சென்சிபிள் ஒபீடியன்ஸ். அவருடைய சமூகத்தின் விலகி ஓடுவது மிகப்பெரிய ஆபத்து. அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் நிலைத்திருப்பது. இப்ப எல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல ஒரு டிவியில ஒரு நியூஸ் பார்க்கணும்னா, நான் கல்லூரியில படிக்கும்போது ஒரு நியூஸ் நடக்கும். அந்த 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 நியூஸுக்காக நான் ஓடி போய் டிவி சேனல்ல உட்காந்து அந்த இங்கிலீஷ் நியூஸ் கேட்போம். ஆனா இப்ப அப்படி இல்லை. 24/7 எப்போ போட்டாலும் பார்க்கலாம். என்டிடிவி 24/7, இந்தியா டுடே, அப்படி இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது இந்த காலை நேர தியானத்தோடு முடிந்து போவதில்லை, இதில் துவங்குகிறது, அதற்கு முடிவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தினின்று விலகி ஓடுவது பெரும் ஆபத்தான காரியம். ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒரு தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை, பிறருக்காக. அந்த லவ் யுவர் நெய்பர்ஸ் அப்படின்னு சொன்னாரே, அந்த எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த யோனாவை பற்றி பார்க்கின்ற பொழுது, இட்ஸ் a man of contradiction. முரண்பாடுகள் நிறைந்த மனிதன். அந்த யோனாவை பார்த்து அதிலிருந்து எச்சரிப்பு ஊற்றுறார் ஆண்டவர். நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையின் முரண்பாடுகளை அகற்றுகின்றார். உன்னுடைய வாழ்க்கையின் முரண்பாடுகளை அகற்றி முற்றிலும் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் விரும்புகின்ற அவருடைய சித்தத்தின்படி
ஒரு தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். கோபம் இருக்கிறதா, எரிச்சல் இருக்கிறதா, எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அங்கே கடல் கொந்தளித்தது. அவன் தேவ சித்தத்திற்கு விலகி ஓடும் பொழுது கடல் கொந்தளித்தது. ஆனால் அவன் சித்தத்தை நிறைவேற்றினவன் இப்ப அவன் கொந்தளிக்கிறான். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார். அந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் அவன் கொந்தளிக்கிறான். அவனுடைய கொந்தளிப்பன கோபம், எரிச்சல், விசனம். அப்படி கொந்தளிச்சுட்டு இருப்பான் வீட்டுல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், யூ ஷுட் நாட் பி a person of contradiction. முரண்பாடுகள் நிறைந்த மனிதனாக நீ வாழக்கூடாது. முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனாக, முற்றிலும் கீழ்ப்படுகிற மனிதனாக நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா, ஆண்டவரே எங்களை எப்படி மாற்றுங்கப்பா. வாழ்க்கையில இந்த முரண்பாடுகள் வேண்டாம். நாங்கள் உலகத்தில் பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11:1 சொல்லுகிறாரே, அதே போல சொல்லும்படியாக ஆண்டவரே எங்களை மாற்றும். எங்களை முற்றிலும் தருகிறோம் சொல்லுவோமா. முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக, முற்றிலும் தேவ சமூகத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா. அப்பொழுது நாம் இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னையை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியும். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது, தேவ மனிதன் மேல் நம்பிக்கை இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாழ்க்கை மாடவே முரண்பாடுகளை அகற்றி முற்றிலும் அவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா. இந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உடைய கிருபை பெரிது, உடைய இரக்கம் பெரிது, உடைய தயவு பெரிது, உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு வாழ்க்கை ஆண்டவரே. நீர் இல்லாவிட்டால் எங்களுக்கு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. அப்பா, முரண்பாடுகள் நிறைந்த எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் மாற்றும். ஒரு நாள் நல்லா இருக்கும் சுவாமி, இன்னொரு நாள் நாங்கள் எரிச்சலை காண்பிக்கிறோம், எங்கள் கோபத்தை காண்பிக்கிறோம், எங்கள் கொந்தளிப்பை இந்த ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும் சுவாமி. முற்றிலும் உடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே ஒரு தன்னலமற்ற நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான காலை வேளையிலே வந்து கூடியிருக்கிற ஆண்டவரே இந்த ஜூம் இணையத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுபாடுகளை களைந்து ஆண்டவரே முரண்பாடுகளை களைந்து ஆண்டவரே உமக்கு முற்றிலும் உம்முடைய சன்னிதானத்திலே நிலைத்திருந்து முற்றிலும் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, ஒரு தன்னலமற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமையட்டும். ஆண்டவரே நாங்கள் அடி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அப்பா, இந்த இயக்கத்தின் மூலமாக நடைபெறுகிற அத்தனை ஊழியங்களையும் ஆண்டவரே உடைய சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் சுவாமி. உம்முடைய நாமத்திற்கே ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உடைய நாமத்திற்கே மகிமையை கொண்டு வர நீர் எங்களுக்கு கிருபை பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பொற்பாதத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றும் சேர்த்துக்கிறோம். ஆண்டவரே, ஜெஸ்டியான் நிருபா குடும்பத்தினருக்காக, அருமையான அன்பு உள்ளங்களுக்காக, கூடியிருக்கிற நட்பு உள்ளங்களுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு நல்ல மாதிரியாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், எங்களை சீர்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதியான மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.